நிகழ்ச்சிக்காக வந்திருக்க நம்மை வரவேற்கும் விதமாக ரிஷிகா குழுவினர் இப்ப நடனம் ஆட வருகிறார்கள். எல்லோரும் அவர்களை உற்சாகப்படுத்துவோம். குட்டீஸ்னாலே கியூட் தான். அழகா கியூட்டா டான்ஸ் ஆடின குட்டீஸ்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக நம்ம இசைமலையில் நனைய வைக்க வருகிறார்கள் ஜான் ஜெயசேகரன் ஃபேமிலி.
மிகவும் அருமையான பாடல் மூலமாய் நம்மை மகிழ்வித்த திரு ஜான் ஜெயசேகரன் அவர்கள் குடும்பத்தினருக்கு அனைவரும் கைகளை தட்டி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இப்போ வந்து இங்க ஸ்டேஜ்ல வந்து டான்ஸ் ஆட போறது யாருன்னா, லாஸ்ட் இயர் வந்து இங்க யாரெல்லாம் வந்து ப்ரோக்ராம் அட்டன் பண்ணீங்க? அட்டன் பண்ண எல்லாருக்கும் தெரியும். பல சாங் வந்து மிக்ஸ் பண்ணி அருமையா ஆடி டாப் டக்கான ஒரு டான்ஸை கொடுத்தாங்க. இப்போ அவங்க மறுபடியும் வராங்க ஸ்டேஜுக்கு. இன்னைக்கு வந்து என்ன வெரைட்டியில கொண்டு வந்து உங்களுக்கு எப்படி ஒரு ஷோ கொடுக்க போறாங்கன்னு தெரியல. சரி, இப்போ ஜீனா அண்ட் ஜென்லியா வந்து டான்ஸ் ஒன்று ஆடுவாங்க. யாராவது வந்து புதுசாக வந்து இப்போ ப்ரோக்ராம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நீங்கள் முன்னாடி வந்து சொன்னீங்கன்னா உங்களுக்கும் அந்தந்த ஆர்டர் வைஸில் வந்து உங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படும். करने वालों को लज्जत न किया, तेरी दया ने मुझे न छोड़ा। आसरा करने वालों को लज्जत न किया, तेरी दया ने मुझे न छोड़ा। खाली हाथ में यहाँ तक आया, तूने मुझको दो दिन बनाया। खाली हाथ में यहाँ तक आया, तूने मुझको दो दिन बनाया। அழகாய் இந்த பூமியில் பிறந்த
Merry Christmas. Merry Christmas. ப்ரோக்ராம் எப்படி இருந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணீங்களா? ப்ரோக்ராம் எப்படி இருந்து? சூப்பரா இருந்தா? சரி, அப்ப எல்லாரும் என்ன பண்ணலாம்னா கைகள் வச்சிருக்கீங்க, கைகளை தட்டி நல்லா ஒரு பாராட்ட வந்து சூப்பரா எனர்ஜி ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஜீனா அண்ட் ஜென்லியாக்கு வந்து கொடுக்கலாம். இப்ப தமிழ் சாங்கே இங்க இருக்கவங்க எல்லாம் கேட்டு கேட்டு ரொம்ப போர் அடிச்சிருக்கும். அதனால என்ன பண்றாங்கன்னா ஒரு புது முயற்சியா இப்ப நமக்கு இங்கிலீஷ்ல வந்து ஒரு சூப்பர் பாட்டை பாடி நம்ம எல்லாரையும் மகிழ்விக்க வராங்க அமண்டா அண்ட் கிளாண்டா. While shepherds watch their flocks by night, all seated on the ground, the angels of the Lord came down, and glory shone around. Fear not, said he, for my legion had ceased to trouble mine. Glad tidings of great joy I bring to you and all mankind. To you in David's town this day is born of David's line, the Savior who is Christ the Lord, and this shall be the sign. சரி, ரொம்ப சூப்பரா வந்து நம்ம பாடி மகிழ்வித்த அமண்டா அவங்களுக்கு வந்து பாராட்ட கொடுக்கலாம். அடுத்தது வந்து 25 டோக்கனுக்கான மரவிழா வந்து இப்போ நம்ம நடத்துவோம். சரி. இந்த பரிசுகளை வழங்கும்படியாக இங்கிலாந்து தேசத்திலிருந்து ஒரு கிறிஸ்மஸ் தாத்தாவை நம்ம வர வச்சிருக்கிறோம். கிறிஸ்மஸ் தாத்தா ரெடியா இருக்காங்களா? இங்கிலாந்துல உள்ள தாத்தா சரி. பிஜு ஒன்று என்ன சொல்றாங்கன்னா, தாத்தா சைக்கிள் வந்திருக்காங்க, பெட்ரோல் இல்லைன்றாங்க. தாத்தா ரெடியா இருக்காங்களா? அப்படியா? கஷ்டம்தான். சரி, வேகமாக டோக்கனுடைய பெயர்கள் படிக்கப்படுகின்ற போது பிள்ளைகள் முன்பதாக வருகை தர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். யாருடைய பெயர்கள் படிக்கப்படுகிறதோ அவர்கள் வேகமாக வந்து பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சரி, சைக்கிளில் இல்லாட்டாலும் பரவாயில்ல, நடந்து வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் பஞ்சர் ஆனதுனால தாத்தா நடந்தே வந்துட்டாங்க, வேற வழி இல்லை. தாத்தா நல்ல கிளாப் பண்ணி தாத்தா வெல்கம் பண்ணிடலாமா? நல்ல, இது போதாது, இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. Feliz Navidad. Feliz Navidad. Feliz Navidad. Te espero año y felicidad. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas from the bottom of my heart. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas.
தாத்தா உங்க இன்டர்வெல்லாம் பயங்கரமா இருந்தது. உங்க பேர் என்ன தாத்தா? தாத்தாக்கு பேர் என்னதான்? கிறிஸ்மஸ் தாத்தா. தாத்தா எங்க இருந்து வந்திருக்கீங்க? இங்கிலாந்துல இருந்தா? இங்கிலாந்துல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அங்க 2 சின்ன பிள்ளை இருக்கு, அதெல்லாம் அடிச்சு போட்டு வந்துடும். தாத்தா எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்க வந்திருப்பாருன்னு பார்த்தா 2 சின்ன பிள்ளைங்களை அடிச்சு போட்டு வந்திருக்காரு. கொஞ்சம் மோசமான தாத்தா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போ நம்ம பேர்கள் லைனா படிக்கலாம். தாத்தா கிஃப்ட் கொடுப்பாங்க. சரியா தாத்தா? ஓகே தானே? ஓகே. சரி தாத்தா. இப்போ கிறிஸ்மஸ் தாத்தா ரொம்ப நமக்கு கிஃப்ட் கொடுத்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. அதனால இப்போ வந்து கிறிஸ்மஸ் தாத்தா என்னன்னா ரெஸ்ட் எடுக்க போயிருக்காங்க. சரியா? அதனால என்ன பண்றோம்னா இந்த சின்ன கேப்ல வந்து ரொம்ப போர் அடிச்சு போயிருக்கவங்க எல்லாரையும் வந்து இசைமலையில வந்து நனைய வைக்கிறதுக்கு இப்போ 2 பேர் வர போறாங்க. அவங்க யாருன்னா நம்ம சர்ச்சோட சின்ன பிள்ளைங்க, செல்ல பிள்ளைங்க ரிஷா ரிஷிகா வந்து இப்போ வந்து பாடி உங்க எல்லாரையும் வந்து மகிழ்விக்க போறாங்க. சின்னஞ்சிறிய குடிலே கன்னிமணி மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. சின்னஞ்சிறிய குடிலே கன்னிமணி மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, சின்னஞ்சிறிய குடிலே கன்னிமணி மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. சின்னஞ்சிறிய குடிலே கன்னிமணி மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. சின்னஞ்சிறிய குடிலே கன்னிமணி மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. சின்னஞ்சிறிய கன்னிமணி மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. குடில கொஞ்சம் பாரு, கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. பனிபொழியும் இரவிலே பார்த்தோஞ்சும் பொழுதிலே, பனிபொழியும் இரவிலே பார்த்தோஞ்சும் பொழுதிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. காத்திருந்த வேளையும் காதினுள்ளே வந்ததே, காத்திருந்த வேளையும் காதினுள்ளே வந்ததே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. மார்கழியின் இரவிலே மாமரியின் மடியிலே, மார்கழியின் இரவிலே
பிறந்தது வந்து ரொம்ப அருமையா பாடல் வழியா பாடி நம்ம எல்லாரையும் மகிழ்ச்ச ரிஷாக்கு வந்து எல்லாரும் கைகளையும் தட்டி வந்து பாராட்டுகளை தெரிவிக்கலாம். கொஞ்சம் சத்தமா தட்டுங்க. யாரெல்லாம் மதியம் நல்லா சாப்பிட்டீங்களோ அவங்களாம் கை தட்டுங்க பார்ப்போம். பரவாயில்ல, நிறைய பேர் நல்லா சாப்பிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து இப்போ என்னன்னா ஒளி காட்சி மூலமா வந்து நம்ம எல்லாரையும் வந்து புது விதமா வந்து நமக்கு ஒரு ஷோ கொடுக்குறாங்க. இது மூலமா வந்து எல்லாரும் வந்து நல்லா இந்த ஷோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.
தாத்தா உங்க அசிஸ்டன்ட் எங்க? இப்போ நம்மள வந்து இயேசுவோட பிறப்பு நிகழ்ச்சி வந்து ரொம்ப அருமையா பாடல் வழியா ஒளி நிகழ்ச்சியா நமக்கு பண்ணி கொடுத்த பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு பாராட்டை வந்து கொடுங்க. அதுலயும் வந்து தாத்தா வந்து தாத்தா வந்து சைக்கிள்ல வந்தாரா, அதனால என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு. சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு, டைம் லேட் ஆயிடுச்சு. அது இங்கிலாந்துல இருந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. ஆனா இப்போ இந்த தாத்தா எங்க இருந்து வந்திருக்காருன்னா, தாத்தா நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? 5 கிராமமா? ஐயா அதான் பைக்லயே வந்துட்டாரு தாத்தா. தாத்தா வந்தது யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்து ரொம்ப ரொம்ப அருமையா ஒரு புது முயற்சியில வந்து தாத்தா வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. தாத்தாக்கு வந்து எல்லாரும் ஒரு பாராட்டப்படுங்க. எல்லாரும் கை தட்டுங்க பாப்போம். சத்தமா கடலை சாப்பிட்டவங்க கை தட்டுங்கப்பா. சரி ஓகே. அடுத்தது வந்து இப்போ வந்து ஒரு சூப்பரான சாங் வந்து நமக்கு பாடி கொடுக்க போறது யாருன்னா, ஒரு நம்ம கேரளன்னு போனாலே வந்து ஒரு வீட்டில் மட்டும் எப்பவும் வந்து வெரைட்டியா டிஷ் பண்ணுவாங்க. அவங்க அந்த டிஷ்ஷை வந்து யூடியூப்ல பாக்குறாங்களா எங்க பாக்குறாங்கன்ட்டு யாருக்குமே தெரியாது. அப்படி ஒரு டிஷ் பண்ணுவாங்க. அவங்க வந்து இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா, நமக்கு வந்து ஒரு சூப்பரான பாட்டை பாடி கொடுக்க போறாங்க, அதுவும் குடும்பமா. அதுலயும் வந்து அவங்க ஹஸ்பண்ட் என்னன்னா ஒரு பேஸ் வாய்ஸ்ல பாடக்கூடிய அப்படி ஒரு அருமையா பாடுவாங்க. அதுலயும் நம்ம சர்ச்சோட வந்து ஒரு லீட் சிங்கர், அதோட கொயர்ல வந்து ஒரு பேக் கிரவுண்டே நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட வந்து ஒரு சிங்கர் வந்து இப்போ வந்து நமக்கு ஒரு பாட்டை வந்து குடும்பமா பாடி பண்ணி கொடுக்க போறாங்க. அவங்க யாருன்னா திரு இயேசுமோகன் அண்ட் ஃபேமிலி. அரசனை காணாமல் இருப்போமோ, அவனாயுளை வீணாக கழிப்போமோ. இந்த அரசனை காணாமல் இருப்போமோ, அவனாயுளை வீணாக கழிப்போமோ. பரம்பரை ஞானத்தில் அழிப்போமோ, யுதன் பாடனுபவங்களை ஒழிப்போமோ. இந்த அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாயுளை வீணாக கழிப்போமோ. யாக்கோபில் ஓர் வெள்ளி உதிக்கும் என்றே, இஸ்ரவேல் செங்கோலெங்கும் உதிக்கும் என்றே. யாக்கோபில் ஓர் வெள்ளி உதிக்கும் என்றே, இஸ்ரவேல் செங்கோலெங்கும் உதிக்கும் என்றே. ஆகரம் இழந்து மறு வாக்குரைத்த பாலும் தீர்க்கன் மொழி பெய்யாத பாக்கியமே. இந்த அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாயுளை வீணாக கழிப்போமோ. அலங்கார மலையொன்று தோடுது பார், அது அழகு மனமும் கண்ணு கவர்ந்தது பார். அலங்கார மலையொன்று தோடுது பார், அதன் அழகு மனமும் கண்ணு கவர்ந்தது பார். இளவரச சங்கீதம் நிச்சயம் பார், நாம் எடுத்த கருமம் சித்தியாகிடும் பார். இந்த அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாயுளை வீணாக கழிப்போமோ. பவக்கங்களை போல விட்ட ராய போர்க்களம் லாட்சனை புரிவோமே. பவக்கங்களை போல விட்டு ராய போர்க்களம் லாட்சனை புரிவோமே. வன்கண்ணன் ஏரோதை பாராமல், தேவ வாக்கின திருப்பிடம் சேராமல், யுத அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாயுளை வீணாக கழிப்போமோ. யுத அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாயுளை வீணாக கழிப்போமோ. எனக்கு தெரிஞ்சு மோகனை சின்ன வயசுல நிறைய பிரைஸ் வாங்கியிருப்பாங்க. அவங்க வீட்டு ஷோகேஸ் ஃபுல்லா அவங்க வாங்கின டிராஃபியா தான் இருக்கும். நெக்ஸ்ட் நாம அவளோட எதிர்பார்த்த கிறிஸ்மஸ் கனி ஸ்டார்ட் ஆக போகிறது. ஆயத்தமாகும். இப்போ வந்து நம்மள வந்து வயலின் வாசித்து வந்து நம்மளை மகிழ்விக்க வராங்க பிளெஸிங்.
ரொம்ப அருமையா வந்து வயலின் வாசித்து நம்மளை மகிழ்ச்ச பிளஸிக்கு வந்து எல்லாரும் கைகளை தட்டி வந்து வாழ்த்துக்களை சொல்லலாமா? எல்லாரும் சத்தமா கை தட்டுங்க. பிளஸிக்கு எங்க என்னென்ன திறமைகள் இருக்கோ எளிதா ஒவ்வொன்றா நாங்க தேடி பார்க்கணும். சரி, இப்போ வந்து நம்ம கேம்பஸ் ஃபுல்லாவே நம்ம லைட் போட்டுருக்கோம் சரியா? ஆனா நீங்க கேம்பஸ்ல மட்டும்தான் லைட் போடுவீங்களா? நாங்க எங்க மேலேயும் லைட்டை வச்சுப்போம். வச்சுட்டு உங்களுக்கு ஒரு அருமையான டான்ஸை வந்து நாங்க பண்ணி தர போறோம்ட்டு இப்போ வந்து நம்ம சர்ச்சஸ் வந்து லிவியா குரூப் வந்து இப்போ வந்து நமக்கு இந்த டான்ஸை வந்து பண்ணி தர போறாங்க. இது வந்து லாஸ்டா நடந்த சேகர ரேலியில வந்து என்ன பண்ணாங்கன்னா அருமையா அந்த பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா நிறைய சர்ச்சில் வந்து நிறைய பாராட்டை வந்து நம்ம சர்ச் டீமுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா இந்த ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ல வந்து ஒரு தடவை நம்ம மக்களுக்கும் இதை வந்து பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக இப்போ ஸ்டேஜ்ல வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸை பண்ண போறாங்க. எல்லாரும் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணுங்க.
நம்ம பார்க்க போறது வந்து ஒரு மலையாள சாங் பாட போறது வந்து லிதியா. அதனைத் தொடர்ந்து வசனம் சொல்லுதல் பூமா சைனி.
நாமளும் தமிழ் பாட்டு பாடுறதுக்கே தகிரத்தோம். தன் இனிமையான குரல்ல அழகாக மலையாள பாடு பாடிய சிறுமி திவ்யாவுக்கு வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் வசனம் சொல்வதற்கு ராஜரத்ன வரவு. மத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடே கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அப்பொழுது அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடிவரச் செய்து, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதேனென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அது தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போடத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். அழகாக வசனம் சொன்ன ராஜரத்ன பாய்க்கு வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் ஐவின் வியாஸ். வெக்கப்படாதடே. அடுத்து ரொம்ப பயம் வெக்கப்படுறான். நெக்ஸ்ட் ரயனா ஆண்டனி. சின்ன ஊருடா பெத்லகேமுதா, மன்னனே சுவாலனால பிறந்து விட்டாரே. சின்ன ஊருடா பெத்லகேமுதா, மன்னனே சுவாலனால பிறந்து விட்டாரே. மாடி இல்லை, மெத்த இல்லை, புல்லனே இல்லை, மன்னனேசு பிறந்து விட்ட மாட்டு தொழுவல. ஷல்லல்லா 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 ஷல்லல்லா. மாடி இல்லை, மெத்த இல்லை, புல்லனே இல்லை, மன்னனேசு பிறந்து விட்ட மாட்டுக்கு சொந்தத்தில் இல்ல, சொந்தத்தில் அழகா பாடிய பையனுக்கு வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் பிஜு. Silent night, holy night, all is calm, all is bright, round your Virgin Mother and a child, holy infant so tender and mild, sleep in heavenly peace, sleep in heavenly peace. Oh, Pilla, Tiruira, Edanan Mapinaye, Mainanai Logathukku மீட்பராக அனுப்பினது அன்பின் அதிசயமாம், அன்பின் அதி
அதிசயமா அன்பின் அதிசயமா அன்பின் அதிசயமா silent night holy night all is calm all is bright round your virgin mother and the child holy infant so tender and mild sleep in heavenly peace sleep in heavenly peace sleep in heavenly peace sleep in heavenly peace திருமையின் மன்னன் பிஜு அவர்கள் நமது கோயர் டீம் பிஜு இல்லைன்னு என்னது எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட பிஜு அழகாக பாடின பிஜுக்கு வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் திருச்செவன் வாலிபர்கள் ஒரு டிராமா போட போறாங்க. சீக்கிரம் வர. பெத்தலகே மூரோரம் சத்திரத்தை நாடி பெத்தலகே மூரோரம் சத்திரத்தை நாடி பக்தனை சுபாலனுக்கு துத்தியங்கள் பாடி பக்தனை சுபாலனுக்கு துத்தியங்கள் பாடி பக்தியுடன் முத்தமையே வாடி வாடி பக்தியுடன் முத்தமையே வாடி வாடி பெத்தலகே மூரோரம் சத்திரத்தை நாடி. இந்த கிறிஸ்மஸ் வந்துட்டாலே நமக்கு ஒரே தலைவலி தான். கிறிஸ்மஸ்க்கு வந்து இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறது இருக்குது, அதை மாதிரி ஒரு கஷ்டமான விஷயம் இந்த உலகத்திலேயே எதுவும் கிடையாது. ஏன்னா நமக்கு இன்னைக்கு கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாள் தான் நேரத்தை வீட்டுக்கு போயிட்டு பொண்டாட்டி கூடயும் பிள்ளைங்க கூடயும் நல்லா ஜாலியாக இந்த கிறிஸ்மஸை என்ஜாய் பண்ணலாம். பார்த்தா இந்த கம்பெனியில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கிறதே இல்லை. சரி இன்னைக்காவது கொஞ்சம் நேரத்தை வேலையை முடிச்சுட்டு கிளம்பலாம் பார்த்தா சுத்தமாக இந்த கம்பெனியில் லீவும் தர மாட்டாங்க, ஒன்றும் தர மாட்டாங்க, சம்பளத்தையும் டைமுக்கு போட மாட்டாங்க. என்ன பண்ணுறது? சரி இப்போதான் நம்ம என்ன வேலை முடிச்சிருக்கோம், நிம்மதியாக வீட்டுக்கு போய் நம்ம பொண்டாட்டி மரகதத்தை பார்த்தா தான் நமக்கு முதல் நிம்மதியாக இருக்கும். மரகதம் சரி இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சரி நம்ம பொண்டாட்டிக்கு வந்து ஒரு நல்ல சாரி ஒன்று எடுத்துருப்போம். அவள் உடுத்து நடந்து வந்தா இந்த அழகப்புறம் ஊரே அவளை தான் பார்க்கணும். அவள் நின்னா இந்த அழகப்புறம் சர்ச்சிலுக்கு எல்லாரும் அவளை தான் பார்க்கணும். அப்படி ஒரு ட்ரெஸ் இன்னைக்கு எடுத்துட்டு நம்ம பொண்டாட்டியை போய் நம்ம அசத்த போகிறோம். சரியா? என்ன இந்த இடத்துல நம்ம பொண்டாட்டிக்கு லெவலுக்கு அவ அழகு என்ன, அவ அறிவு என்ன, அவன் நடை என்ன, அதுக்கு மாதிரி ஒரு ட்ரெஸ் ஒண்ணுமே இல்லையே. சார் என் பொண்டாட்டி எப்படி இருப்பா தெரியுமா? முதல்ல அவ பேரை கேட்டுக்கோங்க. அவ பேர் வந்து எப்படின்னா நம்ம சொன்னாலே காத்துல வந்து அந்த தேன் வந்து பாய்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஒரு பேரு. அது என்ன பேர் தெரியுமா? ஐயா தேன்மொழி எல்லாம் இல்லம்மா, மரகதம். சரியா? மரகதம் மரகதம். அவளுக்கு ஏத்த மாதிரி ஒரு அழகான ட்ரெஸ் நீங்க காட்டுங்க. அழகு தானே? அழகு அழகு அப்படி இருக்கணும். அழகுனா என்ன சார் பழைய துணியா எடுக்கிற மாதிரி இருக்கு? நல்ல கடை நினைச்சு சார் போட்டு போனீங்கன்னு வச்சுங்களா அப்படி மினுங்கும் மினுங்கும் சார். ஊர்ல இருக்கீங்க உங்களா பார்ப்பாங்க. ஆமா சார் பார்ப்பாங்க சார். ஆடு மாடு கூட என்னதான் சார் பார்க்க இந்த கலரை போட்டு போனா பார்க்கணும் சார். அழகு தானே? அழகுதான் சார். ஆனா என் பொண்டாட்டி வந்து பேரழகி சார். பேரழகியா? பார்த்ததில்ல, அதனாலதான் நீங்க இப்படி எடுக்கிறீங்க. ஒரு நல்ல ட்ரெஸ்ஸா எடுங்க சார். உங்க கடைக்கு வந்து தேடி வந்தேன் பாருங்க. வாங்க. காஞ்சிபுரத்துல இருந்து தங்கத்திலேயே நெஞ்சது. தங்கத்திலேயே நெஞ்சதா? பார்ப்போம். இங்க தங்கம் ஒன்றும் தெரியல, ஏதோ பித்தளையில நெஞ்ச மாதிரி இருக்கு. கலரை பார்த்தா கோல்டு மாதிரி இல்ல, ப்ரௌன் கலர்ல இருக்கு. சரி சார் இதுவும் செட் ஆகாது சார். அவ எப்படி இருப்பானா ஒரு தேவதையே மைண்ட்ல நீங்க வச்சுக்கோங்க. அதே மாதிரி சரிப்பட்டு வர மாட்டான். நீ அந்த பக்கமா போனேன்னா அந்த காஃபி எல்லாம் சிந்துனா துடைக்கிறதுக்கு ஒரு துணி வச்சிருக்கல, அதை எடுத்து கொடு. அதை பிராண்ட் நியூன்னு கொடு, எடுத்துட்டு வாங்கிட்டு போவோம். ஐயா உங்களுக்காக எங்க கடையில் ரகசியமா செய்த புடவை மல்டி கலர்ல அடி ஜிக்கு ஜிக்குன்னு இருக்கும். ஆமா சார் ரொம்ப அழகா இருக்கும் சார். முதல்ல அதை வந்து சைடு வியூல காணிங்க. இப்படி பார்த்தீங்கன்னா உலகமே தெரியும். ஆமா சார் உலகமே தெரியுது சார். நிறைய பேர் தெரியுறாங்க சார். பார்த்தீங்களா? ஆமா சார் ரொம்ப அழகா இருக்கு சார். இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டுட்டு என் பொண்டாட்டி நடந்து வந்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நீங்க மட்டும் எப்படி இருக்கும்? ட்ரெஸ்ஸை யாரும் ஒழுங்கா பார்க்கலன்னு நினைக்கிறேன் சார். லைட்டா கொஞ்சம் தூக்கி காணிங்க. எப்படி இருக்கு உங்களுக்கு அந்த ட்ரெஸ்? சரி ஓகே சார் இந்த ட்ரெஸ்ஸே நான் வாங்கிக்கிறேன் சார். இதே மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை
எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாது சார். அதான் சார் நம்ம கடை. சரி சார், இந்தாங்க சார் பேமெண்ட். மரகதம், மரகதம் எங்க இருக்க மரகதம்? மாமன் வந்திருக்கலாம் மரகதம். என்னங்க வா மரகதம், உனக்கு இதோ வரேன். வாங்க வாங்க. என்னங்க மரகதம், என்னங்க கருத்துட்டீங்க நீங்க? ஆமா, சென்னை ஹீட் ரொம்ப அதிகமா இருக்கு சார். ஃபேஸ் எல்லாம் கலர் போயிடுச்சு. என்ன பண்றது? என் பொண்டாட்டிக்கு ஏன் அடையாளம் தெரிய மாட்டேங்குது. ஆனா நீங்க கியூட். மரகதம், நான் உனக்கு என்ன வாங்கிட்டு வந்து சொல்லு பாப்போம். என்ன கெஸ் பண்ணு பாப்போம். என்ன வாங்கிட்டு வந்திருப்பேன்? தக்காளியா? தக்காளியா? ஐயா மாமா, பீட்ரூட். பீட்ரூட்டா? அதுவும் இல்ல. நாளைக்கு என்ன பண்டிகை? நாளைக்கு உன் கல்யாண நாள் இல்ல? கல்யாணம் இல்ல, வேற பெரிய பண்டிகை. நம்ம மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்க எல்லாரும் கொண்டாடுற ஒரு பண்டிகை. தீபாவளி. தீபாவளி எல்லாம் முடிஞ்சு போச்சு. வேற ஒரு சிறப்பான பண்டிகை. அந்த பண்டிகைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, பொண்ணுங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா 10 லேயர் கோட்டிங் அடிச்சுட்டு காலத்தையே 4 மணிக்கே கோயில் வந்து பாஸ்டர் மெசேஜ் கொடுக்குற டைம்ல அந்த மாதிரி தூங்கிட்டே இருப்பாங்க. அந்த பண்டிகை என்னமா ஞாபகம் வரல? கிறிஸ்மஸ். ஆமா, கிறிஸ்மஸ் தான். அதுக்கு உனக்கு மாமன் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? என்ன ஒரு அருமையான ட்ரெஸ். ஆமா, அருமையான ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் நீ போட்டுட்டு கிறிஸ்மஸ்க்கு கோயில் ஃபங்க்ஷனுக்கு போய் பாரு. கோயில இருக்க எல்லாரும் ஒன்னதான் பார்ப்பாங்க. மாமி எந்த பக்கம் போடணும்? எந்த பக்கம் நீ போட்டாலும் நீ அழகா தான் இருப்ப மரகதம். மாமி இது போல யாருமே கிடையாது தெரியுமா? ஆமா, உங்ககிட்ட இருக்கா? உங்ககிட்ட இருக்கா? இல்லையா? மாமி யார்கிட்ட இல்ல. ஆமா, இது உனக்காண்டி ஸ்பெஷலா அந்த கடையில செஞ்சு வச்சதாங்க. மாமி மாமி சூப்பர் மாமி. இது ரேட் எவ்வளவு தெரியுமா உனக்கு? எவ்வளவு? 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேன் தெரியுமா? 10,000 தானா? ஆமா, 10,000. பாண்டியமா? பாண்டியம்மா 20,000 வாங்கிருக்கா. 20,000 ரூபாய். என் சம்பளமே 15,000 ரூபாய் தான். அது உனக்கு 10,000 ரூபாய்க்கு நான் ஒரு துணி வாங்கிட்டு வந்திருக்கேன். அது உனக்கு பத்தாதா? வேண்டாம், இது எனக்கு வேண்டாம். எனக்கு 40,000 ரூபாய்க்கு போகணும். 40,000? ஐயோ, இந்த பட்ஜெட்லாம் எனக்கு தாங்க. இந்த ட்ரெஸ்ஸோட போட முடியுமா முடியாதா? முடியாது. முடியுமா முடியாதா? முடியாது. போட முடியுமா முடியாதா? சண்டை போட டிஸ்டர்ப் பண்ணாத. பக்கத்து வீட்டுக்கு ஓடி போறீங்க சண்டை போட அது உனக்கு இன்னைக்கு சேலை வரும். ஆனா இந்த சேலை தான். வேற 20,000 ரூபாய் பில்லு போட்டு 40,000 ரூபாய் பில்லு போட்டு அவளுக்கா? ஏய், அந்த சேலை யாரும் எடுக்க கூடாது. அது என் பொண்டாட்டிக்கே சேலை. கேரள் பாடி வந்தோம். ஐயோ, யாரோ வராங்க. யாரும் போய் கேரள் பாடி வந்தோம். ஐயா யாராவது இருக்கீங்களா? உள்ள யாரா இருக்கீங்களா? ஐயா ஏதோ சர்ச் பாஸ்டர் அந்த மாதிரி இருக்கு. என்னங்க ஐயா, வீட்டு வாசல் கிட்ட வரதுக்குள்ளே புனிதமான வார்த்தைகளா கேக்குது. நாங்க ரொம்ப பயபக்தியான குடும்பம் சார். ஆமாங்க ஐயா. எப்பவுமே இயேசு இயேசு இயேசுன்னு ஜெபம் மட்டும்தான் சார் பண்ணுவோம். வேற எதுவுமே எங்களுக்கு நடக்கவே செய்யாது சார். காலையில நான் ஒரு தடவை ஜெபம் பண்றேன், மதியம் ஒருக்கா பண்றேன், நைட் ஒருக்கா பண்றேன் பாஸ்டர். எல்லாம் பண்றீங்க ஐயா. வாசல்ல வரும்போது ரொம்ப புனிதமான வார்த்தைகளா இருக்கு ஐயா. என்னங்க ஐயா? அது ஒண்ணும் இல்ல சார். என் பொண்டாட்டி இருக்கா தெரியுமா? எவ்வளவு அழகா இருக்கான் பாருங்க. அவளுக்காண்டி நான் என்ன பண்ணேன்னா, இந்த துணியை 10 ஊர் அலைஞ்சு எடுத்து பார்த்து வாங்கிட்டு வந்தேன் பாஸ்டர். இந்த ட்ரெஸ்ஸை நீங்க எடுத்து பாருங்களா, உலகமே தெரியும் பாஸ்டர். இந்த ட்ரெஸ்ஸோட பாத்தீங்கன்னா சூப்பர். அதுவும் அடிக்கிற வெயிலுக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நடந்து போனா எப்படி குளுகுளுன்னு இருக்கும் தெரியுமா? உலகமே தெரியும், ஆனா இவரு தெரிய மாட்டாங்க. அப்படி ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாரு. இவளுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க பாஸ்டர்? என்ன பிரச்சனை? எங்க வீட்டுல இவ்வளவு பெரிய எலி, எனக்கு ஒரே தொல்லை. ஒரே தொல்லையா? குடும்ப வாழ்க்கைன்னா அப்படி இப்படி இருக்கதான் செய்யும். வருது. சீன
அவருக்கு தெரியுமா பிரச்சனை என்ன உங்க பிரச்சனை குடும்பத்தை வச்சுதான் வர வீட்டுல எல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த குடும்பத்தை பாருங்க எவ்வளவு நிம்மதியா சந்தோஷமா இருக்காங்க ஆனா இங்க வந்து பார்த்தா நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டோம் புனிதமான வார்த்தைகளை பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன செய்யறதுங்களே சரி பாஸ்டர் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் இந்த பாஸ்டர் கிறிஸ்மஸ் என்ன சொல்லுது ஒரு நிறைய சொல்லுது பாஸ்டர் உங்களுக்கு என்ன வேணும் பாஸ்டர் அன்பை பகிரணும்னு சொல்லுது அதான் சார் அன்பா நாங்க வந்து லட்டெல்லாம் கொடுக்குறோம் சார் அதுக்கு டீ கீழே- காஃபி கொடுக்குறோம் பிஸ்கட் கொடுத்தீங்களா யாராவது ஸ்வீட் கொடுத்தீங்களா காஃபி கொடுத்தீங்களா பரோட்டா கொடுத்தீங்களா அந்த பிள்ளை வீட்டுல உளுந்த வடை வரைக்கும் கொடுத்துருங்க பாஸ்டர் இதை விட வேற என்ன பாஸ்டர் அன்பா இருக்குது சரிங்க பாஸ் சரி நன்றி பாஸ்டர். பிரேயர் சரி நம்ம பிரேயர் பண்ணுவோம் எல்லாரும் பிரேயர் விட்டு போடுங்க எல்லாரும் சோத்திரம் சொல்லிட்டே இருங்க. ஐயா பிரேயர் ஐயா ஆசீர்வதியும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா 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 எழுதுங்க ஐயா இந்த தொலைவே ஐயா இயேசுவின் நாமம் ஐயா கர்த்தருடைய மகிமைப்பட வேண்டும் இறங்கி வாரும் ஆண்டவரே இறங்கி வாரும் ஐயா வெறும் கேரல் தான் ஐயா சாரி பாஸ்டர் ரெகுலரா இல்ல ஐயா ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம். பிரேயரே பண்ண தொடங்கல ஐயா அதுக்குள்ள நீங்க ஸ்தோத்திரம் பாஸ்டர்னா என்ன பாஸ்டர் சரி பாஸ்டர் நீங்க ஆரம்பிங்க பாஸ்டர் ஆரம்பிங்க பாஸ்டர் காபி குடிக்கிறீங்களா? காப்பி பிரேயர் முடிச்சது சரி பாஸ்டர் ஓகே பிரேயர் அன்புள்ள ஏசப்பா இந்த குடும்பத்துல 2 பேரும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நல்லா வாழ்ந்துட்டு வந்தாங்க ஸ்தோத்திரம் ஆனா இன்னைக்கு கேரளா இருந்த பார்த்தா ஆமென் ஆண்டவரே 2 பேரும் அடி போட்டுட்டு இருக்காங்க இல்ல பாஸ்டர் நான் சந்தோஷமா இருக்கேன் பாஸ்டர் இந்த வாழ்விலும் தாழ்விலும் இருந்தாங்க இன்பத்திலும் துன்பத்திலும் பாஸ்டர் ஐயா கவுண்டர் போடாதீங்க ஐயா புருஷருக்கு நல்ல புத்திய கொடுங்க. என் பொண்டாட்டிக்கு நல்ல புத்தியை கொடுக்க வேண்டும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தந்தை ஆமென் 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 ஆண்டவரே சரி ஓகே இந்த டிராமா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்துக்கள் சூப்பரா இருந்தா சரி இப்போ வந்து நம்மளுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்குன்னா கடவுளுக்காண்டி நம்ம உண்மையா வாழ்றதை விட்டுட்டு வெளிப்படையா வந்து என்ன பண்றோம்னா நம்ம கடவுளுக்காண்டி நிறைய பண்றோம்னு தான் வாழ்றோமே தவிர கடவுளுக்காண்டி நம்ம உண்மையா எதுவுமே பண்றது இல்ல வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் மாதிரி தான் நம்ம என்னன்னா இன்னைக்கு காலையில ஆலயத்துக்கு வர்றோம் ஜெபம் பண்றோம் வீட்டுக்கு போறோம் வீட்டுக்கு போய் நம்ம எந்த மாதிரி நடந்துக்கிறோம் நம்ம பக்கத்திலேயே இருக்கிற கணவர்கிட்ட கூட நம்ம அன்பா நடந்துக்கிறது இல்ல பிள்ளைங்களை வந்து சரியா கவனிக்கிறது இல்ல அதே மாதிரி வீட்டுல மாமனார் மாமியார் எல்லார்ட்டையும் அன்பா நடந்துக்கிறது இல்ல இந்த மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா ஏசப்பா வந்து எப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்திருந்தார் அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில இயேசுவோட வழி மாதிரியா வாழணும் அவரை மாதிரியே நாமும் என்ன பண்ணணும் பரலோக ராஜ்யத்துக்கு வந்து அவரை போய் கண்டடையணும்னா வெறும் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளை நம்ம வாழ்ந்தா மட்டும் பத்தாது நம்ம இயேசுப்பா வாழ்ந்த மாதிரி நம்மளும் உண்மையா அந்த கடவுளுக்கு பயந்து யாருக்கும் தீங்கு செய்யாம நல்லபடியா வாழணும். தேங்க்யூ. கிறிஸ்மஸ் கொண்டாடுவதன் நோக்கத்தை நல்ல காமெடியோடு நமக்கு தெளிவுபடுத்துகிறார். சிரிச்சதேன் வாழ்க்கைகளுக்கு வாழ்த்துக்கள். நல்லா சிரிச்சிங்களா? எல்லாம் விழுந்து சிரிச்சிங்க. நெக்ஸ்ட் சாங்ஸ் சுந்தர் ப்ரோ. சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அவரால் வர இயலவில்லை. அதனால் சாம் ஜீனா. ஒரு கிராமத்தில் ஒரு தனுமாசத்தின் குளிரொன்றாவில் ராபாத்திரந்தோர் ஜுவாலைகள் தேவநாதம் கேட்டோர் ஆமோ
அடுத்தது கிறிஸ்மஸ் ட்ரீ, அதனைத் தொடர்ந்து பிளெஸ்ஸி ஸ்வீட்டி சாங், அதனைத் தொடர்ந்து டான்ஸ் எஸ்தர் குரூப், அதனைத் தொடர்ந்து டான்ஸ் எஸ்தர் குரூப். மிகவும் அருமையாக நடனமாடி நம்மை மகிழ்வித்த திருச்சபையின் பிள்ளைகளுக்கு பாராட்டுகள். அதனைத் தொடர்ந்து இப்போது குரூப் சாங் வந்து அன்பின் குரூப் வந்து ஒரு பாட்டை வந்து பாடி நம்ம மகிழ்விக்க போகிறாங்க. அதனைத் தொடர்ந்து தியா சைரின் அண்ட் சாம் ரக்ஷின் சாங் அண்ட் அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ, அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரே ஒரு பாட்டு, ஒரே ஒரு டான்ஸ், அதோட வந்து டோட்டலாக ஃபங்க்ஷன்ஸ் வரும். Bolista. Lel. நன்றாக
அருமையாக பாடின 2 குழந்தைகளுக்கும் பாராட்டுகள். இதனைத் தொடர்ந்து அன்பின் குழுவினர் வந்து நமக்கு சிறப்பான ஒரு பாடலை பாடி தரப்போகிறார்கள். அதனைத் தொடர்ந்து கிறிஸ்மஸ் ட்ரீ. சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவை. வீதின் வம்சம் ஊரிலும் மெய் கிறிஸ்து நாதனாய் உலோகத்தார்க்கு ரட்சகர் இன்றைக்கு பிறந்தார். இதுங்களோட யாழமாம் முன்னடை வீதத்தி கந்தை பொதிந்த கோலமாய் ஆத்தாளனை காண்பி. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். காற்று வீசும் நேரமது மேலோர தூதர் கூட்டம் பாடும் வேளையது. மண்ணில் நாம் தரும் கதரும் நேரமது நம்மை செய்ய மங்கள் உதித்தார். ஜில்லான குளிர் காற்று வீசும் நேரமது மேலோர தூதர் கூட்டம் பாடும் வேளையது. மண்ணில் நாம் தரும் கதரும் நேரமது நம்மை செய்ய மங்கள் உதித்தார். நட்சத்திரம் நடுவானில் ஒளி விளக்காய் சாஸ்திரிகள் பின்தொடர்ந்தாய். வெள்ளை போலம் தூபவர்க்கம் மல்லி சென்றே அர்ப்பணித்தார் அவத்தில் முன்னே. நட்சத்திரம் நடுவானில் ஒளி விளக்காய் சாஸ்திரிகள் பின்தொடர்ந்தாய். வெள்ளை போலம் தூபவர்க்கம் மல்லி சென்றே அர்ப்பணித்தார் அவர்கள் முன்னே. மந்தை மெய்ப்பர்கள் பொது கானம் பாடியே உன்னை காணவே விரைந்தோடி சென்றனர். மந்தை மெய்ப்பர்கள் பொது கானம் பாடியே விந்தை
ദൂത്യം പേരുതേ கத்தனை என்று கண்டேன் என் கண் குளிர கண்டேன் என் கண் குளிர கத்தனை என்று கண்டேன் என் கண் குளிர பொன்னாடும் மின்னோர்கள் கோமானை கையில் ஏந்தி கண்டேன் என் கண் குளிர கத்தனை என்று கண்டேன் என் கண் குளிர விண்ணோராடவே அறிஞோ தேடவே இடையோர் கூடவே சமாதானம் மோதும் இயேசு கிறிஸ்து இவனாம் 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 ஆறு முன்பே இருந்த பரம்பொருள்தான் இவரோ சீருடன் பூமி வாழ்ந்தவை பொருள் யாவையும் சிருஷ்டித்த மாவலரோ சீருடன் பூமி வாழ்ந்தவை பொருள் யாவையும் சிருஷ்டித்த மாவலரோ Glory to the newborn King, peace on earth and mercy mild, God and sinners reconciled. Joyful all ye nations rise, join the triumph of the skies. With angelic hosts proclaim, Christ is born in Bethlehem. Hark the herald angel sings, glory to the newborn King. இந்த பூவு நிந்தைகள் யாவும் ஏற்க கண்டையில் தேவபாலன் அதிசயமாயினார் பாலனை போற்றுவோம் கீதம் பாடி பாட்டு பாடி கண்மணியை வான்பரனை நெத்தியனை பாலகனை போற்றி பாடுவோம் கீதம் பாடி ஆனந்தமாய் பாட்டு பாடி விண்மணியை கண்மணியை ஒப்பில்லாத வான்பரனை சத்தியனை நெத்தியனை கன்னிமாரி பாலகன் போற்றி பாடுவோம் எங்கும் கூறுவோம் மெய்சியா இயேசுராஜன் ஆரில் தோன்றினார் அன்பின் வாழ்த்துக்கள் எங்கும் பாடுவோம் மெய்சியா இயேசுராஜன் ஆரில் தோன்றினார் சங்கீதனம் ஆனந்த கீதங்கள் பாடவே ஆனந்த கீதங்கள் பாடவே அல்லைகள் தொல்லைகள் எல்லாம் தீர்த்திட அல்லைகள் தொல்லைகள் எல்லாம் நீக்கிட அப்பரமை பரம் தற்பரனார் தாம் தாம் கண்ணர வண்ணர தீ
பெற்றிட சங்கீத 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 சந்தோஷமன சோபன பாடலே எங்கீத 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 நமது இருதயத்தில் எங்கும் நிறைந்திடும் திருவார்த்தை துவிய அற்புதமான நாக பிறந்தார் அற்புதமான நாக பிறந்தார். இறுதியாக கிறிஸ்மஸ் தாத்தா டான்ஸ். சுட்டி குழந்தைங்க பெரியவங்க யாருனாலும் வந்து ஆடலாம் கிறிஸ்மஸ் தாத்தா கூட. கிறிஸ்மஸோட இறுதி நேரத்தில் வந்துட்டோம். நம்ம யாரெல்லாம் என்ஜாய் பண்ணணுமோ வந்து ஸ்டேஜில் வந்து ஆடலாம். இது ஓப்பன் ஸ்டேஜ். John 3:16, God so loved the world that He gave His only begotten Son, that whoever believes in Him shall not perish, but have everlasting life. Then that's Christmas. That's right. Yeah. Let's go. High school. Can't you believe this? Watch this morning. All the reason, all the season. We is feeling broken. No, always we is young. Don't get changed, let's go, yeah. In the manger, spend that away with Jesus Christ, man, He's my Savior. பிறந்தாரே
இறுதியாக ஜெபத்துடன் ஆசீர்வாதத்தோடு ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகின்ற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த மண்ணுலகின் மீது கொண்ட பாசத்தினாலே விண்ணுலகின் வாழ்வை விட்டு இந்த மண்ணுலகிலே பாலகனாக நீர் அவதரித்தீர். உங்களுடைய பிறப்பை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்ற இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையிலும் நாங்கள் பிள்ளைகளாக பெரியவராக இந்த கிறிஸ்துமஸ் இரவு நேரத்தையும் மிக சிறப்போடு மகிழ்ச்சியோடு ஆடல் பாடலோடு நாடகத்தோடு உங்களுடைய பிறப்பின் சரித்திர உண்மைகளோடு நாங்கள் இந்த நிகழ்வை கண்டு கழிக்க ஆண்டவர் தந்த கிருபையின் நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். சபை மக்களாக இணைந்து கொள்ளவும் இந்த நல்ல நிகழ்விலே எங்களுடைய பங்களிப்பை தரவும் ஆண்டவர் தந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை மிக ஆசீர்வாதமாக எங்களுக்கு மாற்றி தந்தீர். உடைய ஆலய பிரகாரத்திலே நாங்கள் ஒன்றிணைந்து இந்த கிறிஸ்துமஸ் திருநாளை கொண்டாடுகின்ற கிருபைகளையும் தந்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மறுபடியும் ஆண்டவருக்கு சித்தமானால் அடுத்த ஆண்டிலே நாங்கள் கிறிஸ்துமஸ் நிகழ்விலே ஒன்றிணைந்து உம்மை நோக்கி பார்ப்பதற்கு ஆண்டவரின் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இரவாயிற்று, நல்ல நித்திரையை தாரும், கெட்ட சொப்பனங்களுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். ஒரு புதிய நாளை கண்டு ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியோட ஒரு புதிய நாளை தொடங்க ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சரீர களைப்புகளையும் ஆண்டவர் மாற்றி போடுவீராக. உங்களுடைய கிருபை, உங்களுடைய இரக்கம் எங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். உங்களுடைய பலத்தினாலே எங்களை தாங்கிக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இந்த பண்டிகை நாளை மிக ஆசீர்வாதமாக மாற்றி தந்தீர். நன்றி செலுத்துகிறோம். ஆண்டுடைய மேன்மையான கரம் பாலகனாக பிறந்த இயேசு கிறிஸ்து எங்களுடைய வாழ்விலும் எங்களுடைய குடும்பங்களிலும் பிறந்து எங்களுடைய வாழ்வின் பெருமைகளை நிறைவாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்திலே கெஞ்சி மன்றாடி கேட்கிறோம். எங்கள் அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும், குறிப்பாக இந்த இரவு சிறப்பு கொடுக்கையிலே கலந்து கொண்ட நம் அனைவரோடும், நம் அனைவரின் வாழ்வோடும், நம் அனைவரின் பாதுகாப்போடும் என்றும் என்றென்றும் உலகத்தின் கடைசி பரியந்தமும் நிறைவாய் நின்று நிலவுவதாக. ஆமென். ஆமென். Good tidings we bring to you and your king. Good tidings for Christmas and a happy new year. Good tidings we bring to you and your king. Good tidings for Christmas and a happy new year. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a happy new year. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a happy new year. And a happy new year. And a happy new year. இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு உங்கள் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றிகளை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வுகளை மிக அழகாக திட்டமிட்டு நேர்த்தியாக செயல்படுத்தின திருமதி கிறிஸ்டின் ஜெயந்தி அவர்களுக்கும் செல்வன் அனிஷ் அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றிகளை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறோம். உடைய பணிகள் தொடர ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதங்களை தருவாராக. தொடர இருக்கின்ற நாட்கள் நமக்கு அமைதியும் சமாதானமான நாட்களாக அமைய ஆண்டவர் நமக்கு துணை செய்வாராக. நன்றி. சபையின் வாலிபர்கள் கொஞ்சம் நின்று இந்த ஸ்டேஜ் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க.